சைஃப் அலி கானோட விவகாரம் பார்த்துடலாம். அதாவது கத்திக்குத்து ஒரு பங்களாதேஷிக்காரன் பண்ணதுக்கு ஃபரூக் அப்துல்லா உடனே ஓடியோன்னு சொல்கிற பங்களாதேஷிக்காரன் சொல்லக்கூடாதான், நாட்டு பேரெல்லாம் சொல்லக்கூடாதான். அப்போது மதத்து பேரையும் சொல்லக்கூடாது, நாட்டு பேரையும் சொல்லக்கூடாது. அப்படியெல்லாம் என்ன அர்த்தம்? சரி, இப்போ பெண்டாட்டியை பற்றி பார்க்கலாம். கரீனா கபூர் எங்கே இருந்தாங்கன்னே நமக்கு சரியாக தெரிய மாட்டேங்குது. ஓகே, குத்துனவன் நாயை பூட்டி வச்சாங்கன்னு சொன்னாங்கல்ல, அவன் எப்படி தப்பிச்சு போனான் அதுவும் தெரியலை. ஒரு கோடீஸ்வரன் ஆட்டோவில் போவாங்களா யாராவது? அவ்வளோ பெரிய கோடீஸ்வரன். அந்த சொத்து பற்றி தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பணம், சொத்து, ஒரு பர்டிகுலர் சொத்து, ஐ மீன் 2 சொத்து அவங்களுக்கு ப்ராப்ளம் ஆயிருக்கு. அது 15,000 கோடி ரூபாய். அப்படியானா நினச்சி பார்த்துக்கோங்க, பாக்கியெல்லாம் எங்கேயோ போகுது. இது சைஃப் அலி கானோட பேரில் வச்சிட்ருக்குறாங்க. அது என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, எனிமி ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அது சொத்து, எதிரி சொத்து பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு நமக்கு இருக்கான். அது அந்த ஆக்டுக்கு கீழே, அந்த இதுக்கு கீழே இந்த சொத்து வருது. இது 2015 அவர் என்ன பண்ணியிருக்காருனாக்கா, அதுக்கு ஒரு இது அரசாங்கம் எடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்கார். இப்போது அந்த கோர்ட் நமக்கு என்ன பண்ணியிருக்கு, மத்திய பிரதேஷோட கோர்ட் அதை தூக்கிட்டு, அந்த ஸ்டே ஆர்டரை தூக்கிட்டு இப்போது என்ன சொல்கிறாங்கன்னா, நூர் உஸ் சபா பேலஸ், அதுக்கப்புறம் தர் உஸ் சலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேலஸ், அந்த 2மே சேர்ந்து எவ்வளவு? 15,000 கோடி ரூபாய். இது அபிதா சுல்தான் அப்படிங்கிறவங்களுக்கு தான் சொந்தம். போபாலில் கடைசி நவாபா இருந்திருக்காரு ஹமீதுல்லா கான், அவருடைய மூத்த மகள் இந்தம்மா, இவங்களுக்கு தான் அந்த சொத்து. இப்போ பாகிஸ்தானுக்கு அந்த ஆள் என்ன பண்ணிட்டார், 1950 ஓடி போயிட்டார், இந்தியாவை விட்டு ஓடிட்டார். 1968 இந்த எனிமி ப்ராப்பர்ட்டி ஆக்ட் வந்திருக்கு. அது மூலமாக சைனாக்கு ஓடி போனவங்க, இந்தியாவில் வாழ்ந்துட்டு இதில் பாரத தேசத்துலேருந்து பிரிஞ்சு போன பாகிஸ்தானுக்கு ஓடி போனவங்க, இந்த 2 பேருக்கு உண்டான சொத்தெல்லாம் அதுக்கு கீழே வருது. இந்திய அரசு எதிரி சொத்து அப்படிங்கிற பேரில் அதை பாதுகாத்துட்டு வருது. இதை இப்போது ஏலம் விடலாம் அப்படின்னு வந்திருக்கு சட்டம். இப்போது 6,255 சொத்துக்கள் உத்தரப்பிரதேசத்தில் மாத்திரமே இருக்குது. இந்த மாதிரி தமிழகத்தில் கூட கொஞ்சம் சொத்துக்கள் இருக்குன்றாங்க. 67 எதிரி சொத்துக்கள் இருக்கிறதா தெரிய வந்திருக்கு. இப்போ இது கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடியை தாண்டுது. இப்படிப்பட்ட சொத்தை சைஃப் அலி கான் இப்போது அவர் இழக்க நேரிடுகிறது. அந்த ஒரு டைமில் தான் அவர் இந்த மாதிரியான ட்ராமாலாம் எனாக்ட் பண்ணிகிட்ருக்காருன்னு சொல்கிறாங்க.